மிலா உயர்கல்வி மற்றும் வேலைவாய்ப்புக்கு முக்கியத்துவம் தர சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்திய இராணுவம், அதாவது தரைப்படை, கப்பல் படை மற்றும் பார்த்திங்கன்னா ஏர்ஃபோர்ஸ், இந்த 3 படைகளுக்கும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எப்படி செலெக்ஷன் மெத்தடு ஃபாலோ பண்ணுறாங்க, இல்லை என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் இருக்குது, என்னென்ன என்ட்ரிஸ் இருக்குது, இந்த தகவல்கள் தான் பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க உள்ளுக்கு போவோம். இந்த டாபிக் பேர் பார்த்திங்கன்னா கேரியர்ஸ் இன் இந்தியன் டிஃபென்ஸ் சர்வீசஸ். ஆக்சுவலாக நம்ம எல்லாருமே நினைக்கிறோம், இந்திய இராணுவத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 3 படைப்பிரிவுகள்னு நினைக்கிறோம். இந்தியன் ஆர்மி, ஏர்ஃபோர்ஸ், நேவி, ப்ளஸ் ஒரு சப்போர்ட்டிவ் ஃபோர்ஸ் இருக்குது. அது என்னென்னு பார்த்திங்கன்னா கோஸ்ட் கார்டு, இந்திய கடலோர காவல் படையும் நம்மளுக்கு டிஃபென்ஸ் சர்வீஸில் ஒரு சப் பார்ட்டு தான். ஸோ இப்போ இந்த 4க்குமே கிட்டத்தட்ட செலெக்ஷன் மெத்தடுங்கிறது பார்த்திங்கன்னா இந்த எஸ்எஸ்பி இன்டர்வியூ மூலமாக தான் செலக்ட் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக நம்ம ஏன் ஜாயின் பண்ணணும் இந்தியன் டிஃபென்ஸ் சர்வீசஸ், அதாவது இராணுவத்தில் ஏன் சேரணும் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு ஒரு ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக சேரலாம், நம்ம நாட்டுக்காக சேவை செய்கிறதுக்காக சேரலாம், நம்மளோட பொருளாதார சூழ்நிலையும் ரைஸ் ஆகும், நம்மளை நம்பி இருக்க மக்களோட பொருளாதார சூழ்நிலைகளையும் ரைஸ் பண்ணுறதுக்காகவும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம இந்தியன் டிஃபென்ஸ் சர்வீசஸில் ஜாயின் பண்ணலாம். ஸோ அப்போ பார்த்திங்கன்னா முதல்ல இந்தியன் ஆர்மி பார்த்துக்கலாம். ஸோ இந்தியன் ஆர்மியில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 2 விதமான செலெக்ஷன் கமிஷன் இருக்குது. ஒன்று பார்த்திங்கன்னா பெர்மனன்ட் கமிஷன் சொல்லுவாங்க, இன்னொன்று பார்த்திங்கன்னா ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் சொல்லுவாங்க. இந்த பெர்மனன்ட் கமிஷனில் பார்த்திங்கன்னா என்டிஏ, ஃபஸ்ட்டு விஷயங்கள் பாருங்கள். என்டிஏங்கிறது பார்த்திங்கன்னா +2 முடிச்சுட்டு வர்ற ஸ்டூடெண்ட்ஸ் போய் அங்கே இருந்து ஒரு டிகிரி படித்து நம்மளால் என்ன பண்ணலான்னு பார்த்திங்கன்னா இந்திய இராணுவத்தில் ஜாயின் பண்ணலாம். அதுமாரி ஒரு டிகிரி முடிச்சிட்டிங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்தியன் மிலிட்ரி அகாடமி மூலமாகவும் நம்மளுக்கு செலெக்ஷன் மெத்தட் பண்ணுறாங்க. டைரக்ட் என்ட்ரி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு +2 முடிச்சுட்டு நம்ம உள்ளுக்க போய் என்ட்ராவர் தான் டைரக்ட் என்ட்ரிங்கிறாங்க. ப்ளஸ் பார்த்திங்கன்னா இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ்க்கு தனியாக டெக்னிக்கல் என்ட்ரி ஸ்கீம் இருக்குது. ஃபைனல் இயர் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்த்திங்கன்னா யூனிவர்சிட்டி என்ட்ரி ஸ்கீம் இருக்குது. ப்ளஸ் இந்த 10+2 டெக்னிக்கல் என்ட்ரி ஸ்கீம்ங்கிறது பார்த்திங்கன்னா இந்த என்டிஏக்குள்ளே போகிறதுக்காக தான். இது பெர்மனன்ட் கமிஷன். ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நான் டெக்னிக்கல் பிரான்ச் இருக்குது, டெக்னிக்கல் பிரான்ச் இருக்குது, ப்ளஸ் என்சிசி ஸ்பெஷல் என்ட்ரிஸ் ஸ்கீம்ஸ்லாம் இருக்குது. இதுதான் பார்த்திங்கன்னா என்டிஏ, நேஷ்னல் டிஃபென்ஸ் அகாடமியோட பிக்சர்ஸ். இங்கே தான் பார்த்திங்கன்னா நம்ம 10+2 முடிச்சுட்டு போகிறவங்க, அதாவது 12th முடிச்சுட்டு அங்கே போய் இராணுவத்தில் ஜாயின் பண்ணுறவங்க அதாவது இதில் பர்டிகுலராக என்டிஏவில் படிக்க போகிறவங்களுக்குன்னே சில பேர் இருக்காங்க. ஸோ அந்த +10th 12th முடித்தோடனே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எஸ்எஸ்பி இன்டர்வியூ ப்ராசஸ் முடிச்சுட்டு இந்த என்டிஏவில் போய் ஒரு டிகிரி முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா இந்தியன் மிலிட்ரி அகாடமி டேராடூனில் இருக்குது. ஸோ இந்த இந்தியன் மிலிட்ரி அகாடமியில் பார்த்திங்கன்னா நம்ம இங்கேருந்து ஆஃபீஸர் என்ட்ரியில் போகிறவங்க பார்த்திங்கன்னா இங்கே ட்ரைனிங் முடித்து இங்கே தான் அவங்களுக்கு கமிஷன் பண்ணி தருவாங்க. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா ஒரு கமிஷன் முடிக்கிறதுனா ஒரு ட்ரைனிங் முடித்த பிக்சர்ஸ் இதுதான் நம்ம சொல்லுவோம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆர்மி, ஏர்ஃபோர்ஸ், நேவி 3லேயுமே பார்த்திங்கன்னா பெண்களுக்குமே சிறப்பிடங்கள் தர்றாங்க. அடுத்து பாருங்கள் இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் மொத்தம் 3 பிரான்ச்சஸ் இருக்குது. ஒன்று பார்த்திங்கன்னா ஃப்ளையிங் பிரான்ச், டெக்னிக்கல் பிரான்ச், கிரவுண்ட் டியூட்டி பிரான்ச். இதில் டெக்னிக்கலாகவும் நம்மளுக்கு ஆளுங்க தேவைப்படுறாங்க, ப்ளஸ் நான் டெக்னிக்கலாகவும் இவங்க செலெக்ஷன் மெத்தட்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ அவங்களும் பார்த்திங்கன்னா எஸ்எஸ்பி இன்டர்வியூ ப்ராசஸ் மூலமாக தான் பண்ணுறாங்க. அடுத்து பாருங்கள் இந்தியன் நேவியில் இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு டிகிரி படித்தவங்களுக்கான செலெக்ஷன் மெத்தட். நம்ம 12th செலெக்ஷன் மெத்தடே நம்ம போகவே இல்லை. ஸோ அப்போ எக்ஸிக்யூட்டிவ் பிரான்ச்சில் பார்த்திங்கன்னா என்னென்ன டைப் ஆஃப் ஆஃபீஸர்ஸ்லாம் தேவைப்படுறாங்கன்னு பாருங்கள். ஜென்ரல் சர்வீசஸ் ஆஃபீஸர், ஹைட்ரோகிராஃபிக் ஆஃபீஸர், நேவல் ஆர்மமெண்ட் இன்ஸ்பெக்ஷன் ஆஃபீஸர், பைலட் ஆஃபீஸர், அப்சர்வர் ஆஃபீஸர், சப்மரைன் ஆஃபீஸர், டைவிங் ஆஃபீஸர், லா ஆஃபீஸர், லாஜிஸ்டிக்ஸ் ஆஃபீஸர், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஐடி முடித்தவங்களுக்கும் தேவைப்படுறாங்க. அதுமாதிரி இந்தியன் நேவியில் பார்த்திங்கன்னா இன்ஜினியரிங் பிரான்ச் இருக்குது, ஜென்ரல் சர்வீஸ் ஆஃபீஸர்னு ஒன்று இருக்குது, சப்மரைன் இன்ஜினியர் ஆஃபீஸர்னு ஒருத்தங்க இருக்காங்க, நேவல் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃபீஸரில் இருக்காங்க. அதுமாதிரி எலக்ட்ரிக்கல் பிரான்ச்சில் பார்த்திங்கன்னா ஜென்ரல் சர்வீஸ் ஆஃபீஸர், சப்மரைன் எலக்ட்ரிக்கல் ஆஃபீஸர். இது போக பார்த்திங்கன்னா எஜுகேஷன் பிரான்ச்சும் நம்மளுக்கு இந்தியன் நேவியில் இருக்குது. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா இந்தியன் நேவல் அகாடமி. ஸோ ஒரு 12th முடிச்சுட்டு நீங்கள் இந்தியன் நேவல் அகாடமியில் செலக்ட் ஆகிறதுக்காக நம்ம இந்த எக்ஸாம்ஸ் எழுதி உள்ளுக்க போனோம்னு பார்த்திங்கன்னா அங்கே பிடெக் டிகிரி படிக்க வைக்கிறாங்க. ஸோ அவங்களே ஒரு பிடெக் டிகிரி படிக்க வச்சு நம்மளை உள்ளுக்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்திங்கன்னா நேவியில் செலக்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள் இந்தியன் கோஸ்ட் கார்டு. ஸோ இந்தியன் கோஸ்ட் கார்டுங்கிறது வேறு ஒன்றுமே இல்லை, கடலோர காவல்படை. இந்திய கடல் எல்லைகளெல்லாம் பாதுகாக்கிற ஒரு பிரிவு தான் பார்த்திங்கன்னா இந்தியன் கோஸ்ட் கார்டுன்னு சொல்லுவாங்க. மேக்ஸிமம் எல்லாருமே பார்த்திங்கன்னா முக்கியத்துவம் தர்றது இந்தியன் ஆர்மி, ஏர்ஃபோர்ஸ், நேவி 3க்கு தான் முக்கியத்துவம் தருவாங்க. பட் இந்தியன் கோஸ்ட் கார்டும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு என்ன சொல்கிறது, ஒரு இராணுவத்துக்கு இணையான பிரிவு தான். ஸோ அதுலேயுமே எல்லா விதமான சலுகைகளும் நம்மளுக்கு கிடைக்கும். இதுதான் பார்த்திங்கன்னா சர்வீஸ் செலெக்ஷன் போர்டு. அதாவது இந்திய
என்ன சொல்கிறது, இந்தியன் மிலிட்ரி சர்வீசஸ்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஏர்ஃபோர்ஸ், ஆர்மி, ஏர்ஃபோர்ஸ் ப்ளஸ் நேவி இந்த 3க்குமான செலெக்ஷன் மெத்தேடு வந்து எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 2 லெவல் என்ட்ரி இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா சோல்ஜர் என்ட்ரி, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸர் லெவல் என்ட்ரி. சோல்ஜர் என்ட்ரிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த 10+2 முடிச்சு 10+2னா 12th முடிச்சுட்டு நம்ம இந்த ஃபிசிக்கல் செலெக்ஷன் மூலமாக வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் வைஸ் வந்து இவங்க செலக்ட் பண்ணுறாங்கள, அதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சோல்ஜர் லெவல் என்ட்ரி. ஸோ ஒரு சோல்ஜர் லெவல் என்ட்ரியில் போகிறவங்க மேக்ஸிமம் ஆஃபீஸர்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக கம்மி. அவங்க வந்து ஒவ்வொரு ரேங்காக உள்ளுக்கு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்தாலுமே ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே வந்து அவங்கள வர விட மாட்டாங்க. ப்ளஸ் எப்பயுமே நம்ம வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஆஃபீஸர்ஸ் சொல்கிற ஆர்டர்ஸை ஒபே பண்ணுறவங்களா இருக்கிறவங்க தான் வந்து சோல்ஜர்ஸ். பட் அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து முன்னாடி நின்று போர் புரிகிறவங்க அவங்க தான். அடுத்து 2வது டைப் இருக்கவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸர் லெவல் என்ட்ரி, அதாவது ஆஃபீஸர்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஆஃபீஸர்ஸை வந்து என்ன ஒர்க்குன்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து நிறையா பிரான்ச்சஸ் இருக்குது. நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ஃப்ளையிங் பிரான்ச், இன்ஜினியரிங் பிரான்ச். ஸோ இந்த ஆஃபீஸர் லெவல் என்ட்ரி மூலமாக போகிறவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த படையை வந்து வழி நடத்துகிறவங்க. ஸோ அப்போ அந்த ஆஃபீஸர் லெவல் என்ட்ரி வந்து ரொம்ப ரொம்ப மிக கஷ்டமான ஒரு ஸ்கீம். ஸோ அதில் வந்து அந்த எக்ஸாம்ஸுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு சிவில் சர்வீசஸ் எக்ஸாமுக்கு ஈக்குவலான ஒரு டஃப்னஸ் இருக்கக்கூடிய எக்ஸாம். ஸோ ஒரு சிவில் சர்வீசஸ் எக்ஸாமில் கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸாம்ஸ் எழுதிட்டு அதை ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் கிளியர் பண்ணிட்டு இன்டர்வியூ ப்ராசஸ் மட்டும் முடித்தா போதும். பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஜென்ரல் அவேர்னஸும் இருக்கணும், ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் செலெக்ஷனும் இருக்கணும், மற்றவங்க கூட எப்படி கோஆர்டினேட் பண்ணி போகிறோம் அப்படிங்கிற விஷயங்களும் இருக்குது, ப்ளஸ் இன்டர்வியூயிங் ப்ராசஸும் இருக்குது. வாங்க இந்த எஸ்எஸ்பி இன்டர்வியூ பற்றி நம்ம வந்து இப்போ பார்க்க ஆரம்பிப்போம். ஸோ சர்வீஸ் செலெக்ஷன் போர்டு இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் 3க்குமான ஆஃபீஸர் செலெக்ஷனுக்கான ஒரு மெத்தேடு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சர்வீஸ் செலெக்ஷன் போர்டு, இந்த அமைப்போட வேலையை. இவங்க வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா இவங்க வந்து இந்த ரெகுலராக வந்து இந்த எக்ஸாம்ஸை கண்டக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இந்த எக்ஸாம்ஸ் மூலமாக செலக்ட் ஆகிறவங்க தான் வந்து நம்ம வந்து இந்தியன் ஆர்மடு ஃபோர்ஸஸ், அதாவது ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸில் வந்து இவங்க வந்து ஆஃபீஸர்ஸாக போக முடியும். ஸோ இந்த எஸ்எஸ்பி ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 5 days செலெக்ஷன் ப்ராசஸ். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம போயிட்டு அவங்க எங்கே ரிப்போர்ட் பண்ண சொல்கிறாங்களோ, மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா அந்த ரயில்வே ஸ்டேஷனில் அவங்க எம்சிஓன்னு சொல்லுவாங்க, மூவிங் கண்ட்ரோல் ஆஃபீஸ்னு இருக்கும், சரி மூவ்மெண்ட் கண்ட்ரோல் ஆஃபீஸ்னு இருக்கும். அந்த எம்சிஓவில் தான் போய் நம்ம வந்து என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு ரிப்போர்ட் பண்ணணும். ஸோ அவங்க நம்மளுக்கு ஒரு லெட்டர்ஸ் வரும், அந்த லெட்டரில் வந்து எந்த தேதிக்கு வர சொல்லியிருக்காங்களோ அன்றைக்கி வந்து அந்த ஊரில் போய் நம்ம இருந்து அந்த எம்சிஓவில் போய் நம்ம வந்து ஃபஸ்ட்டு ரிப்போர்ட் பண்ணணும். ஸோ அங்கே எம்சிஓவில் ரிப்போர்ட் பண்ணோன்னே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த எஸ்எஸ்பி சென்டருக்கு கூட்டிகிட்டு போவாங்க. ஸோ இந்த எஸ்எஸ்பி சென்டருக்கு வந்து ஒவ்வொரு சென்டருக்கும் ஒவ்வொரு நேம் இருக்குது. நிறையா ஊர்களில் வந்து எஸ்எஸ்பி சென்டர்ஸ் இருக்குது. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து 15 எஸ்எஸ்பி, 31 எஸ்எஸ்பி, 13 எஸ்எஸ்பி மாதிரி ஒவ்வொரு சென்டருக்குமே பேர் இருக்குது. ஸோ அந்த எஸ்எஸ்பி சென்டருக்கு கூட்டிகிட்டு போயிடுவாங்க. ஸோ அந்த எஸ்எஸ்பி சென்டரில் கூட்டிகிட்டு போய்ட்டு ஃபஸ்ட்டு டே 0, அதாவது நான் இன்னுமே டே 0 பற்றி தான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ எஸ்எஸ்பி சென்டரில் வந்து நம்ம போய் அங்கே போய் ஸ்டே பண்ணணும். ஸோ அங்கே ஸ்டே பண்ணிவிட்டு நம்மளுக்கு ரூம்ஸ் எல்லாமே அலோகேட் பண்ணிடுவாங்க. அலோகேட் பண்ணோடனே அடுத்த நாள் இயர்லி மார்னிங், இது எல்லாமே இந்த டெஸ்ட்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டே 1 இயர்லி மார்னிங்கில் தான் நடக்கும். இயர்லி மார்னிங்னால் நம்ம 6-7 o'clockலாம் வந்து டெஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஆகிரும். ஸோ நம்ம இயர்லியராக எழுந்திரிச்சு ரெடியாகி பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துகிட்டு நம்ம வந்து செலெக்ஷன் அந்த டெஸ்டிங் ஹால்ஸ்க்கு வந்து போயிடணும். மேக்ஸிமம் கான்ஃபரன்ஸ் ஹால்ஸ் இருக்கும். ஸோ இந்த நீங்கள் பிக்சரில் பார்க்குற மாதிரியான இந்த ஒரு மாதிரியான கான்ஃபரன்ஸ் ஹாலில் தான் வந்து அவங்க டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ டே 1ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு ப்ரிலிம்ஸ் மாதிரி, இப்போ சிவில் சர்வீசஸில் எப்படி ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் எழுதிட்டு மெயின்ஸ் போகிற மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ப்ரிலிம்ஸ் ப்ராசஸ். ஸோ இதில் அந்த டே 1 கிளியர் பண்ணுறவங்க தான் அடுத்து ஒரு 4 days வந்து அட்டன் பண்ண முடியும். இல்லைனா வந்து அவங்க டே 1லேயே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ரிஜெக்ட் பண்ணி அவங்கள வந்து அனுப்பிச்சி விட்ருவாங்க. ஸோ டே 1 ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டில் வந்து அவங்க மொத்தம் 2 விதமான டெஸ்ட் வைக்கிறாங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இன்டெலிஜென்ஸ் டெஸ்ட்னு சொல்லுவாங்க. வெர்பல் ரீசனிங் அண்ட் நான் வெர்பல் ரீசனிங்கில் வந்து கொஸ்டின்ஸ் இருக்கும். அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட டைம் கொடுத்துருவாங்க. அந்த டைம்குள்ளே நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த வெர்பல் ரீசனிங் கொஸ்டினும் நான் வெர்பல் ரீசனிங் கொஸ்டினும் நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணி நம்ம வந்து சப்மிட் பண்ணணும். ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ என்ன பண்ணுவோம்னா யூனிவர்சிட்டி எக்ஸாம்ஸ்லாம் டைம் முடிஞ்சால் கூட பர்மிஷன் வாங்கி எழுதுவோம். இது மாதிரிலாம் அங்கே பண்ணவே முடியாது. அவங்க வந்து விசில் கொடுத்துட்டாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு வந்து என்ன பண்ணி ஆகணும்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து கொடுத்தாகணும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 2வதாக ஒரு டெஸ்ட் வைப்பாங்க. என்னென்னு பார்த்திங்கன்னா பிக்சர் பெர்செப்ஷன் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் டெஸ்ட். ஸோ பிக்சர் பெர்செப்ஷன் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் எப்படின்னு பார்த்திங்கன்னா, அதாவது அங்கே நம்மளுக்கு வந்து ஒரு இந்த கான்ஃபரன்ஸ் ஹால், இந்த பிக்சரில் பார்க்குற மாதிரியான கான்ஃபரன்ஸ் ஹாலில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு என்ன பண்ணிடுவாங்கன்னு பார்த்திங்கன்னா உட்கார வச்சு ப்ரொஜெக்டரில் ஒரு பிக்சர் வந்து டிஸ்பிளே பண்ணுவாங்க. அந்த பிக்சருங்கிறது நம்மளுக்கு வந்து கிளியராக காட்ட மாட்டாங்க.
எப்படின்னு சொல்கிறதுன்னு பார்த்திங்கன்னா ஒரு பிளர்டு இமேஜஸாக வந்து காட்டுவாங்க. ஸோ அந்த பிக்சருக்கு வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா 4 மினிட்ஸ் டைம் 30 செகண்ட்ஸ் தான் வந்து டிஸ்ப்ளே பண்ணுவாங்க. அந்த 30 செகண்ட்ஸை வந்து நம்ம வந்து அதில் பார்த்துட்டு மிச்சம் இருக்க 3 மினிட்ஸ் 30 செகண்ட்ஸில் வந்து நம்ம வந்து ஒரு ஸ்டோரி வந்து மேக்கப் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பிக்சர் பெர்செப்ஷன் இந்த ஃபஸ்ட்டு பார்ட். இதில் செகண்ட் பார்ட் என்னன்னு பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம ஒரு பேட்சில் ஒரு 25 மெம்பர்ஸ் உட்கார வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம 25 மெம்பர்ஸும் நம்ம வந்து இண்டிவிஜுவலாக ஸ்டோரி எழுதியிருப்போம். அதை வந்து நம்மளை வந்து ஒரு ஹாஃப் சர்க்கிளில், இந்த ஃபஸ்ட்டு பிக்சரில் இருக்க மாதிரியான ஹாஃப் சர்க்கிளில் உட்கார வச்சு இண்டிவிஜுவலாக ஒவ்வொருத்தரையாக ஸ்டோரி சொல்லுவாங்க. ஸோ அந்த ஸ்டோரி நம்ம வந்து இண்டிவிஜுவலாக நம்ம என்ன எழுதியிருக்கோமோ அதை வந்து நம்ம வந்து படித்து காட்டணும். படித்து காட்டி முடிச்சோடனே கரெக்டாக அந்த 25th பர்சன் முடித்த உடனே அப்படியே வந்து டிஸ்கஷன் ஸ்டார்ட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ இந்த 25 மெம்பர்ஸும் சேர்ந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, காமனாக ஒரு ஸ்டோரி வந்து மேக்கப் பண்ணணும். ஸோ அந்த காமனான ஸ்டோரி வந்து மேக்கப் பண்ணி நம்மளே வந்து ஒருத்தரை வந்து ப்ரப்போஸ் பண்ணணும். இவர் வந்து இந்த ஸ்டோரி சொல்கிறதுக்கு நாங்கள் வந்து எல்லாருமே அக்செப்ட் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி. மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா, அந்த யார் சொல்கிறாங்களோ அவங்களுக்கு தான் வந்து அந்த லீடர்ஷிப் ஸ்கில் இருக்குன்னு சொல்லி அந்த அனலைசர்ஸ் வந்து நம்மளை வந்து அனலைஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மேக்ஸிமம் எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா, இந்த பிக்சர் பெர்செப்ஷன் டிஸ்கிரிப்ஷன் டெஸ்ட்டில் நம்ம வந்து மேக்ஸிமம் ஸ்டோரி சொல்கிறவங்களா நம்ம இருந்தோம்னா இன்னும் நம்மளுக்கு வந்து செலெக்ஷன் ப்ராசஸில் நம்மளுக்கு ஒரு முக்கியத்துவம் தருவாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த டே 1ஓட ப்ராசஸ். ஸோ இந்த டே 1ல் முடித்தோடனே இந்த ப்ரிலிம்ஸில் வந்து கிளியர் ஒரு 100 மெம்பர்ஸ் இருக்காங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 25 மெம்பர்ஸை தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. மிச்சம் எல்லாருமே அனுப்பிச்சி வச்சுட்டு இந்த 25 மெம்பர்ஸ் அதாவது ஒரு ரேண்டமாக தான் சொல்ல 25 to 30 மெம்பர்ஸை தான் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த 4 days ப்ராசஸ்க்கு இவங்க வந்து நம்மளை வந்து ஹோல்ட் பண்ணி வைப்பாங்க. ஸோ இப்போ இந்த சர்வீஸ் எஸ்எஸ்பி மெத்தடை பொறுத்த வரைக்கும், இந்த எஸ்எஸ்பி ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு விஷயம்னு பார்த்திங்கன்னா, இதில் வந்து 3 டைப் ஆஃப் ஆஃபீஸர்ஸ் வந்து நம்மளை வந்து அனலைஸ் பண்ணுவாங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து சைக்காலஜிக்கல் ஆஃபீஸர்ஸ். ஸோ இந்த சைக்காலஜிக்கல் டெஸ்ட் வைக்கிறதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆஃபீஸர் இருப்பாங்க. ஸோ அந்த ஆஃபீஸர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சைக்காலஜி, அதாவது நம்ம வந்து எந்த மாதிரி திங்க் பண்ணுறோம், நம்மளோட பேசிக்காக நம்மளோட பிஹேவியர்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா இந்த சைக்காலஜிக்கல் டெஸ்ட்டில் நம்மளுக்கு வந்து உடனுக்குடன் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிடும். நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டு ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்க ஒரு அனலைஸ் பண்ணுவாங்க. ரெண்டாவது ஆஃபீஸர் வந்து பார்த்திங்கன்னா குரூப் டாஸ்க் ஆஃபீஸர்ஸ். குரூப் டாஸ்க் ஆஃபீஸர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எப்படி ஒரு குரூப்பில் வந்து மெர்ஜ் ஆகிறீங்க, நீங்கள் மற்றவங்கள கமெண்ட் பண்ணுறீங்களா இல்லை மற்றவங்கள ஒபே பண்ணுறீங்களா அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த குரூப் டாஸ்க் ஆஃபீஸர்ஸ் மூலமாக தெரிஞ்சிடும். மூணாவது வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூவிங் ஆஃபீஸர். ஸோ இன்டர்வியூ ஆஃபீஸர்ஸ் வந்து கிட்டத்தட்ட நம்மளுக்கு வந்து ஒரு டீட்டெயில்டு இன்டர்வியூ நடத்துவாங்க. கிட்டத்தட்ட 1 ஹவர்லேருந்து 1.5 hours வரைக்கும் நம்மளுக்கு வந்து இந்த இன்டர்வியூ ப்ராசஸ் போகும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா டே 2. சரி, டே 2ல் ஃபஸ்ட்டு வந்து சைக்காலஜிக்கல் டெஸ்ட் ஆரம்பிச்சிருவாங்க. இதில் வந்து ஆர்டர்ஸ் எப்படி வேணாலும் மாறும். நான் வந்து என்னென்ன டெஸ்ட் இருக்குன்னு மட்டும் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டிஏடின்னு சொல்லுவாங்க, திமேட்டிக் அப்பர்செப்ஷன் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த திமேட்டிக் அப்பர்செப்ஷன் டெஸ்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா என்னென்னு பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு ஃபஸ்ட்டு இதே மாதிரி கான்ஃபரன்ஸ் ஹாலில் வந்து உட்கார வச்சுருவாங்க. ஸோ இந்த கான்ஃபரன்ஸ் ஹாலில் உட்கார வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஒரு பிக்சர் டிஸ்ப்ளே பண்ணுவாங்க 30 செகண்ட்ஸ்க்கு. ஸோ இந்த 30 செகண்ட்ஸ்க்கு வந்து டிஸ்ப்ளே பண்ணாங்கன்னா நம்ம அதை வச்சு ஒரு 3 minutes 30 செகண்ட்ஸ்க்கு நம்ம வந்து ஒரு ஸ்டோரி ஃபார்ம் பண்ணணும். முடிச்சு அந்த 3 minutes 30 மொத்தம் டோட்டலாக 4 minutes முடிச்சோடனே அடுத்த பிக்சர் வந்துடும். இது மாதிரி டோட்டலாக வந்து நம்மளுக்கு வந்து கிட்டத்தட்ட 12 பிக்சர்ஸ் கண்டினியூஸாக காட்டுவாங்க. நம்ம வந்து 12 பிக்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம கண்டினியூஸாக நம்ம வந்து ஸ்டோரிஸ் வந்து ஃபார்ம் பண்ணணும். இதுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் எதுவும் தேவையில்லை. நம்ம வந்து ஜஸ்ட் வந்து இந்த ஸ்டோரி மட்டும் ஃபார்ம் பண்ணாலே போதும். ஸோ இந்த 12 பிக்சர்ஸும் முடிஞ்சோடனே நம்மளுக்கு வந்து கரெக்டாக ஒவ்வொரு பிக்சருக்கும் 4 minutes தான் கரெக்டாக கொடுப்பாங்க. அப்போ இதிலே நம்ம வந்து கணக்கு பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட கரெக்டாக 48 minutes எல்லாமே வந்து அங்கே ப்ராப்பராக நடக்கும். ஸோ அந்த 48 minutesல வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த எக்ஸாம்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகும். இதான் வந்து பார்த்திங்கன்னா திமேட்டிக் அப்பர்செப்ஷன் டெஸ்ட். ஸோ இதில் வந்து நம்ம வந்து கம்பல்சரி வந்து ஸ்டோரிஸ் ஃபார்ம் பண்ணணும். அடுத்து ரெண்டாவது பாருங்கள் வேர்ட் அசோசியேஷன் டெஸ்ட். ஸோ வேர்ட் அசோசியேஷன் டெஸ்ட்டு பொறுத்த வரைக்கும் என்னென்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு வேர்டு வந்து டிஸ்ப்ளே ஆகும். ஸோ அந்த வேர்டை வச்சு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணணும். ஷார்ட்டாக வேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணணும். ஸோ அந்த சென்டென்ஸை பேஸ் பண்ணி நம்ம என்ன அந்த ஒரு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணணும். அடுத்த வேர்டு டிஸ்ப்ளே ஆகும். இது மாதிரி கிட்டத்தட்ட மொத்தம் 60 வேர்டு கண்டினியூஸாக நம்மளுக்கு வந்து கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ ஒரு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணுறதுக்கு 15 seconds தான் வந்து நம்மளுக்கு டைம். ஸோ அந்த 15 secondsக்குள்ளே நம்ம வந்து அந்த வேர்டை அப்சர்வ் பண்ணி நம்ம வந்து சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணணும். அடுத்தடுத்து வந்து வேர்ட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம வந்து விடாமல் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா வேட். மூணாவது வந்து பார்த்திங்கன்னா சிச்சுவேஷன் ரியாக்ஷன் டெஸ்ட். ஸோ இதில் வந்து நிறைய சிச்சுவேஷன்ஸ் கொடுத்துருவாங்க. நம்மளுக்கு ஒரு பேப்பர் கொடுத்துருவாங்க. அந்த பேப்பரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூழ்நிலைகள் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சாம்பிள் சிச்சுவேஷன் பாருங்கள். when he wanted to study his roommate in the hostel constantly disturbed him.
அப்படின்னு அந்த இதோட முடிச்சுருவாங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன். இது கிட்டத்தட்ட வந்து ஒரு 30லேருந்து 60 சிச்சுவேஷன் வரைக்கும் கொடுத்துருப்பாங்க. இதுக்கும் நம்மளுக்கு வந்து டைம் கொடுத்துருவாங்க. ஒரு சிச்சுவேஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 30 செகண்ட்ஸ். ஸோ இது மாதிரி நம்மளுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 30லேருந்து 60 சிச்சுவேஷன்ஸ் வரைக்கும் நம்மளுக்கு வந்து கொடுத்துருவாங்க. நம்மளும் வந்து இந்த எக்ஸாம்ஸ் எழுதிக்கிட்டே இருக்கணும். இந்த சைக்காலஜிக்கல் டெஸ்ட்டுங்கிறது டே 2 டே 3 நடந்துக்கிட்டே இருக்கும், மாறி மாறி நடந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா செல்ஃப் டிஸ்கிரிப்ஷன் டெஸ்ட். ஸோ ஒரு எம்டி பேப்பர் கொடுத்துருவாங்க. ஸோ அந்த எம்டி பேப்பரில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நம்மளை பற்றின விஷயங்கள் எல்லாமே ஒரு 4 மினிட்ஸ்க்குள்ளே நம்மளை வந்து எழுத சொல்லுவாங்க. நம்ம வந்து நம்மளோட இன்ட்ரொடக்ஷன், ஃபேமிலி, ப்ளஸ் வந்து அகடமிக், ப்ளஸ் நீங்கள் என்ன அச்சீவ் பண்ணியிருக்கீங்க, இந்த விஷயங்கள் எல்லாமே இந்த செல்ஃப் டிஸ்கிரிப்ஷன் டெஸ்ட்டில் வந்துடும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா குரூப் டிஸ்கஷன். ஸோ இந்த டே 3 டே 4 அந்த டே 2 டே 3ல் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைக்காலஜிக்கல் டெஸ்ட்டும் போயிட்டுருக்கும். பேரலாக வந்து பார்த்திங்கன்னா குரூப் டாஸ்க்கும் வந்து ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ குரூப் டிஸ்கஷன். ஸோ இந்த குரூப் டிஸ்கஷனில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து டாபிக்ஸ் கொடுத்துருவாங்க. நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மற்ற மெம்பர்ஸ் கூட வந்து நம்ம எப்படி வந்து பேசுகிறோம் அப்படிங்கிறத வந்து இந்த குரூப் டாஸ்க் ஆஃபீஸர்ஸ் வந்து நம்மளை வந்து அப்சர்வ் பண்ணுவாங்க. அடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா குரூப் பிளானிங் எக்ஸர்சைஸ், ஜிபிஇன்னு சொல்லுவாங்க. அதாவது அங்கே ஒரு போர்டு இருக்கும். அந்த போர்டில் வந்து இந்த மாதிரியான ஒரு மேப் கொடுத்துருவாங்க. அந்த மேப் கொடுத்துட்டு அவங்க ஒரு கண்டிஷன் கொடுப்பாங்க. இந்த டைமில் வந்து இதெல்லாம் நடக்குது, எதுக்கெல்லாம் நீங்கள் ப்ரையாரிட்டி கொடுப்பீங்க. அவங்க ஒரு இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு போயிட்டுருக்கீங்க. அப்போ இந்த இடத்துல பக்கத்தில் இத்தனை கிலோமீட்டர்ஸில் வந்து ஒரு பாலம் வந்து இடிஞ்சு பாலத்தில் வந்து விரிசல் இருக்குது, தண்டவாளத்தில் விரிசல் இருக்குது, ப்ளஸ் வந்து இன்னொரு ஃபங்க்ஷனுக்கு போகணும், இந்த இடத்துல ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, இன்னொரு இடத்துல பிளட்டு கொடுக்கணும், இப்படின்னு ஒரு 4-5 கண்டிஷன் கொடுத்து இதில் எது ப்ரையாரிட்டி கொடுப்பீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து ஒரு ஸ்டோரி வந்து ஒவ்வொருத்தரும் நம்ம ஸ்டோரி சொல்லி கடைசியாக என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து காமனாக வந்து ஒரு ஸ்டோரி வந்து ஃபார்ம் பண்ணணும். இதை வந்து நம்ம ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு 4 மினிட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எழுதிடணும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஜிபிஇ அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து ப்ராக்ரெசிவ் குரூப் டாஸ்க். அதாவது நம்ம வந்து ஒரு இதை எப்படி சொல்கிறதுன்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ஃபிசிக்கல் ஃபிட்னஸ்க்காக கொடுத்துருவாங்க. ஸோ இந்த ப்ராக்ரெசிவ் குரூப் டாஸ்கில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்னேக் ரேஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு பாம்பு மாதிரியான ஒரு பொருளை கொடுத்துருவாங்க. அதை ஒரு 5 பேர் சேர்ந்து பிடிச்சிக்கிட்டு நம்ம வந்து இந்த டாஸ்க் எல்லாமே அவங்க கொடுக்குற டாஸ்க், இதில் வந்து ரன்னிங் இருக்கும், லாங் ஜம்ப் இருக்கும், ஹை ஜம்ப் இருக்கும், இந்த மாதிரியான கிளைம்பிங் இருக்கும். இதெல்லாமே வந்து நம்ம வந்து முடிக்கணும். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஹாஃப் குரூப் டாஸ்க். இந்த ஹாஃப் குரூப் டாஸ்க்குங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 10 மெம்பர்ஸ் இருக்காங்கன்னா அவங்கள வந்து ஒரு 3 மெம்பர்ஸாக இல்லை 5 மெம்பர்ஸாக வந்து ஸ்ப்ளிட் பண்ணிடுவாங்க. அதில் வந்து நம்மளுக்கு வந்து இந்த மாதிரியான இந்த பிக்சர்ஸில் பார்க்குற மாதிரியான விஷயங்கள் இருக்கும். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 கலர்ஸ் இருக்கும், ஒயிட், ப்ளூ, ரெட். ஸோ ஒயிட்டில் வந்து நீங்கள் வந்து நீங்களும் வந்து அதில் கால் வைக்கலாம். அவங்க அவங்க ஒரு அப்ஸ்டாக்கிள் கொடுத்துருவாங்க, அந்த அப்ஸ்டாக்கிளும் வைக்கலாம். ப்ளூவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நீங்கள் மட்டும் வைக்கலாம், அப்ஸ்டாக்கிள் வைக்கக்கூடாது. ரெட்டில் வந்து நம்ம வந்து 2 பேருமே பண்ணக்கூடாது, 2 விஷயமே பண்ணக்கூடாது. அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு எப்படி மூவ் ஆவீங்க, என்னென்ன திங்ஸ்லாம் யூஸ் பண்ணுவீங்க, ரோப் கொடுத்துருவாங்க, இந்த மாதிரி பலகை கொடுத்துருவாங்க, எப்படி வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஹெல்ப்போடு நீங்கள் வந்து போகிறீங்க அப்படிங்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹாஃப் குரூப் டாஸ்கில் வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருவாங்க. அதுமாதிரி இந்த இண்டிவிஜுவல் அப்ஸ்டாக்கிள்ஸ் மொத்தம் 10 எக்ஸசைஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் தான் ஹை ஜம்ப், லாங் ஜம்ப், ப்ளஸ் அந்த இதில் நடக்கிறது, ப்ளஸ் ரோப் கிளைம்பிங், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இண்டிவிஜுவல் அப்ஸ்டாக்கிள்ஸில் வந்துடும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட இண்டிவிஜுவல் அப்ஸ்டாக்கிள்ஸில் என்னென்ன விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயங்கள் நம்மளுக்கு வந்துடும். இது வந்து ஒரு 3 மினிட்ஸில் நம்ம வந்து முடிக்கணும். அடுத்து ஸ்னேக் ரேஸ் பற்றி ஆல்ரெடி நம்ம சொல்லியாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா கமாண்ட் டாஸ்க்குங்கிறது இந்த குரூப் டாஸ்கில் ஒரு முக்கியமான விஷயம். எதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு குரூப் மெம்பர்ஸ் 3 பேர்த்த ஹெல்ப் கொடுத்துருவாங்க. நீங்கள் வந்து அவங்கள கமெண்ட் பண்ணி நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்கள வந்து டைரக்ட் பண்ணி நம்ம வந்து ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு மூவ் ஆகணும். அவங்க எங்கே வந்து டெஸ்டினேஷன் பாயிண்ட் சொல்கிறாங்களோ அந்த டெஸ்டினேஷன் பாயிண்ட்டுக்கு மூவ் பண்ணணும். அந்த கமெண்ட் டாஸ்கில் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் சொல்கிறத மட்டும் அப்சர்வ் பண்ணுவாங்க. எல்லா கமெண்ட்ஸும் நீங்கள் கொடுக்குறதா, இல்லை வந்து அவங்க எதுவுமே பண்ண மாட்டாங்க, ஜஸ்ட்டு உங்களை வந்து ஒபே பண்ணுவாங்க. இதுதான் கமெண்ட் டாஸ்க். ஃபைனல் குரூப் டாஸ்க்குங்கிறது நம்ம அந்த டீமில் இருக்க எல்லாருமே சேர்ந்து நம்ம வந்து ஒரு பிளேஸை வந்து கடக்கணும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து எல்லாருமே வந்து எப்படி கமெண்ட் பண்ணுறாங்க, யார் ஒபே பண்ணுறாங்க அப்படிங்கிறத இந்த குரூப் டாஸ்க் ஆஃபீஸர்ஸ் வந்து லிசன் பண்ணுவாங்க. ஸோ ஃபைனல் லெக்சரேட் வந்து ஒரு டாபிக் இருக்குது. அதாவது ஒரு டாப்பிக்கு ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு முன்னாடி ஒரு டாபிக் கொடுப்பாங்க. அதை வந்து நீங்கள் வந்து ஒரு 3 மினிட்ஸ் 30 செகண்ட்ஸ்க்கு வந்து நம்ம வந்து பேசணும். ஸோ ஜஸ்ட்டு ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்கப்போ நம்மளுக்கு வந்து அந்த டாபிக் கொடுத்துருவாங்க. அந்த 30 செகண்ட்ஸில் நம்ம சடனாக, அதாவது இன்ஸ்டண்ட்டாக வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும் பார்த்திங்கன்னா இந்த டாப்பிக்கை பற்றி நம்ம வந்து 4 மினிட்ஸில் வந்து நம்ம வந்து பேசி முடிக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே குரூப் டாஸ்க் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஃபைனலாக இன்டர்வியூ ப்ராசஸ். ஸோ இன்டர்வியூ ப்ராசஸ்ங்கிறது இப்படி தான் இருக்கும். உங்களை கேட்குறவங்க ஒரு லெஃப்டினன்ட் கர்னலாக இருக்கலாம், இல்லை ஒரு நல்ல பெரிய போஸ்டிங்கில் இருக்கவங்களாக இருப்பாங்க.
ஸோ இந்த இன்டர்வியூ ப்ராசஸ் வந்து ரொம்ப டீட்டெயில்டாக இருக்கும். எல்லாமே உங்களோட செல்ஃப் டிஸ்கிரிப்ஷன், உங்களோட ஃபேமிலி சிச்சுவேஷன், நீங்கள் எப்படி படிச்சீங்க, என்ன பண்ணியிருக்கீங்க, உங்களோட ஜென்ரல் நாலேஜ் எப்படி இருக்குது. ஒரு சிவில் சர்வீஸ் அதான் உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிவில் சர்வீசஸ் எக்ஸாமில் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ டஃப்பான ஒரு இன்டர்வியூ ப்ராசஸ் இருக்குமோ அதுக்கு வந்து கொஞ்சம் கூட குறையாத ஒரு செலெக்ஷன் ப்ராசஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த எஸ்எஸ்பி இன்டர்வியூ ப்ராசஸ் மூலமாக எஸ்எஸ்பி இன்டர்வியூ ப்ராசஸ். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ வந்து நம்மளை வந்து டீப்பாக கேட்பாங்களோ அந்தளவுக்கு கேட்பாங்க. ப்ளஸ் நம்மளுக்கு வந்து இதில் வந்து மேக்ஸிமம் இங்கிலீஷில் பேசுகிற மாதிரி இருக்கும். ஸோ அது இல்லாமல் அங்கே வர்றவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஹிந்தி ப்ளஸ் இங்கிலீஷ் ரெண்டுமே தெரிஞ்சவங்களாக இருப்பாங்க. ஸோ நம்மளுக்கு ஹிந்தி தெரியல அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து ஓரளவுக்கு இங்கிலீஷில் ஃப்ளூயண்ட்டாக இருக்கிறவங்களா இருந்தால் நம்மளுக்கு இன்னும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்டர்வியூ ப்ராசஸ்ங்கிறது நம்மளுக்கு கண்டிப்பாக வந்து இங்கிலீஷில் தான் இருக்கும். ஸோ அதேமாதிரி ட்ரெஸ் கோட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஜென்ஸ்க்கு சொல்கிறோம். ஸோ மேல் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இன்டர்வியூ ப்ராசஸ்க்கு இந்த மாதிரி செகண்ட் பிக்சரில் இருக்க மாதிரியும் இதேமாதிரி இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எப்பயுமே எஸ்எஸ்பி இன்டர்வியூ போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ஒயிட் டிஷர்ட், ஒயிட் ட்ரௌசர் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒயிட் கேன்வாஸ் ப்ளஸ் ஒயிட் சாக்ஸ். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த ட்ரெஸ்ஸிங் வந்து எப்போ ஃபாலோ பண்ணணும்னு பார்த்திங்கன்னா குரூப் டாஸ்க் ப்ராசஸ் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து ட்ரெஸ் கோடு. ப்ளஸ் இது வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூ ப்ராசஸ்க்கு நம்ம போகிறப்ப இந்த மாதிரியான ஒரு ட்ரெஸ் கோடை வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா எஸ்எஸ்பி இன்டர்வியூ ப்ராசஸ். இது நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பிஏபிடின்னு சொல்லுவாங்க, பைலட் ஆப்டிடியூட் பேட்டரி டெஸ்ட். இது ஏர்ஃபோர்ஸில் நம்ம வந்து எஸ்எஸ்பி இன்டர்வியூ அட்டன் பண்ணுறப்ப இந்த ஒரு செலெக்ஷன் மெத்தட் இருக்குது. இந்த பிஏபிடி வந்து லைஃப் டைமில் ஒன்ஸ் மட்டும்தான் நம்ம வந்து பண்ணுறதுக்கு அலௌடு. ஸோ இந்த பிஏபிடி ஒன்ஸ் நீங்கள் வந்து ஃபெயில் ஆகிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபர்தராக வந்து ஏர்ஃபோர்ஸில் ஆஃபீஸர் என்ட்ரிக்கு நம்ம வந்து அப்ளை பண்ணவே முடியாது. ஸோ இந்த பிஏபிடிக்கு பார்த்திங்கன்னா நிறையா சாஃப்ட்வேர் இருக்குது, சிமுலேஷன் சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. அதை நம்ம வந்து முன்னாடியே நம்ம நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி போனோம்னா இந்த பிஏபிடி டெஸ்ட்டை வந்து கிளியர் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பிஏபிடி பற்றின பிக்சர்ஸ். ஸோ எஸ்எஸ்பி இன்டர்வியூ ப்ராசஸ் பற்றி ஓரளவுக்கு தெளிவாக சொல்லியிருப்போம்னு நினைக்கிறோம். ஸோ அதே சமயத்தில் இந்த இந்தியன் ஆர்மடு ஃபோர்ஸஸ் பற்றின விஷயங்களும் சொல்லியிருப்போம். மேலும் இது போன்ற தகவலுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த யூகேவி தமிழாங்கிற இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது உபயோகமாக இருந்துச்சுன்னா உங்கள் நண்பர்களுக்கு வந்து இந்த விஷயங்களை ஷேர் பண்ணுங்கள். மிகவும் நன்றி.